திருப்பலி முன்னுரை. கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகிற்கு நம்மை வெளிப்படுத்தும் ஒரே ஒப்புயர்வற்ற அடையாளம் சிலுவை அடையாளம். அன்று பாலை நிலத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை உற்று பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிலுவையில் பாவ பரிகார செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற இயேசுவை உற்று பார்க்க இந்த உலகம் அனைத்தும் கூடியிருக்கின்றது. இயேசு சிலுவையில் தன் உடலை, தன் இரத்தத்தை, தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இயேசுவை சுமந்ததினால் மீட்பின் கருவியாக மாறிவிட்டது. தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசுவின் பாடுகள், சிலுவை, மரணம் இவற்றை சிந்திப்போம். நம் வாழ்வை மீட்பிற்கு தகுதி உடையதாக மாற்றுவோம். இன்றைய திருவழிபாட்டில் முதலாவதாக இயேசுவின் வேதனைகளை படம் பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடு. இரண்டாவதாக அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவை ஆராதனை. மூன்றாவதாக உலக வள்ளலான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு உணவாக தந்தார் என கூறும் திருவிருந்து என்ற 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்போது அருள் பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்பிர விழுந்து கிடப்பார். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகின்றோம். தாழ்ச்சி உடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருள் பணியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறை மக்கள் அனைவரும் முழங்காலில் இருக்கவும். இப்போது அருள் பணியாளர் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம்.
மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு துன்புறும் ஊழியனாக கொடுமைப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் கைவிடப்பட்டு இகழப்பட்டு எந்த ஒரு சாயலும் இன்றி உருக்குலைக்கப்பட்டு கத்தாத செம்மறியாக நிந்தை அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காக ஏசையா சொன்னதை இந்த முதல் வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் 13 முதல் 53ஆம் அதிகாரம் திருவசனம் 12 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடனின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாலை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். தாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தரில் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயம் அடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார்.
அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடி வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய நூலியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவர். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதில் மொழி: தந்தையே உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. தந்தையே உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். என் பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கு உள்ளானே. என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவினின்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மட்கலம் போல ஆனேன். தந்தையே உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும்
என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே, உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் உயிரினை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்பு கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14-16 மற்றும் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித யோவான் எழுதிய
நற்செய்தியின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று அவர் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் மனிதனுடைய சீடரில் ஒருவர்தானே என்று கேட்டார். அப்பொழுது இல்லை என்றார். அப்பொழுது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் நின்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவரிடம் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார்.
தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாயிருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராட இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசை ஆகிய நான் இவனை விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவரிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்பொழுது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது,
தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லியதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலை இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரி குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலனா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்கு கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள்.
ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகின்றார். எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவிய குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் எழுவது அவசியம் என்று. விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் தான் எவ்வளவு பலசாலி பலவீனன் என்று. விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் எழுந்து முன்னேறி செல்வது எவ்வளவு முக்கியம் என்று. விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் விழுந்தே கிடந்தால் என்ன ஆகிவிடும் என்பது. விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் பாதி தூரம் கடந்து வந்ததன் வழி என்னவென்று. விழுகின்ற மனிதனுக்குத்தான் தெரியும் கடக்கும் பாதை இனி எளிதா கடினமா, கடக்கலாமா வேண்டாமா என்று. எனவே விழவே கூடாது என சோம்புதலை விட விழவும் எழவும் கற்பது அவசியம், அதிசயம், ஒரு புதிய அனுபவம், புதிய அத்தியாயமும் கூட. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்வு முடியாத ஒரு தொடர் பயணமாக இருந்தது. இன்று கல்வாரியில் முட்டுக்கட்டைகள் வைத்து சிலுவையில் மரித்து அவரை மரித்து விட்டோம் என்ற பெருமையை கொண்டாடுகின்றனர் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். ஆனால் இந்த பயணம், இந்த விழுந்தை கிடைப்பது
ஒரு முடிவு அல்ல, 70 ஒரு கட்டம் இருக்கிறது என்று இயேசு நிரூபிக்க தயாராக இருக்கிறார். அவருடைய உயிர்ப்பு அதற்கு சாட்சியாக மாறும். விழுந்து கிடக்கிற நமக்கு எழுந்து நிற்கின்ற இறை மக்களாக, இறை மைந்தர்களாக இந்த புனித வெள்ளி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவனை ஒரே கடவுள் என்று பின்பற்றுகின்ற நாம், இயேசுவை மட்டுமே நம்புகிறேன் என்று சொல்லி தெரிகின்ற நாம், விழுவது புதிதல்ல, எழுவதும் நமக்கு புதிதல்ல. கானான் தேசத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியும். கானான் தேசத்தை கடந்து வந்த நமக்கு, எழுதல் கண்ட நமக்கு, விண்ணக தேசத்திற்கான எழுதல் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நாம் வளர்கின்றோம். ஆக நாம் பயணப்படுகின்ற இந்த பயணங்கள் உண்மையிலே இனிதானதாக இன்றைய தலைமுறைக்கு அமைகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே பயணங்கள் இனிமையானதா? எவ்வளோ தூரம்? 2-3 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? காலு கையெல்லாம் ஓய்ந்து, அது போதா குறைக்கு ஒரு பெரிய நற்செய்தி வாசகம். இன்னைக்கு தான் உண்மையான சிலுவை பாதையை நாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? ஆனாலும் அந்த சிலுவை பயணத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசி கிடைக்கும் என்று நடந்தோம் அல்லவா? இவ்வளவு தூரம் கடந்து வந்தாலும் இன்னும் தோயாமல், முகம் வாடாமல், முக மலர்ச்சியோடு, அதே மும்முரத்தோடு நாம் ஆண்டவரின் பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பயணங்கள் நமக்கு சுகமானதாக இல்லவே இல்லை. ஊரில் ஒரு திருவிழா, சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், என் வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவருடைய மரணம் அல்லது இறப்பு. இப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒரு பயணம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த பயணத்தை எடுப்பதற்கு முன்பதாகவே நமக்கு ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் நமது மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்கும்? இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பி போனோம்னா எத்தனை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்? எப்போ போனால் ஃபங்க்ஷனை கரெக்டாக அட்டன் பண்ணலாம்? இவ்வளவு தூரமா அல்லது இவ்வளவு நேரமா எடுக்கும்? போகலாமா வேண்டாமா? இப்படி நாம் பலவிதமான யோசனைகளை நம்மில் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயணங்கள் இனிதானதா என்று கேட்டால் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த பயணங்களை இனிதாக மாற்றுவதற்கு, அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றுவதற்கு நாம் முடிவெடுத்தால் அதை நிகழ்த்தி விடலாம். இயேசுவோடு கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையோடு இன்று நாம் இங்கே வந்து சேர்ந்தோம். சாதாரண ஒரு நாளில் அங்கேருந்து இங்கே நடந்து வாங்க, உடனே ஒரு ஃபோனை போட்டுருவோம், தம்பி பைக்கை எடுத்துகிட்டு வாடா, காலு கையெல்லாம் விண்ணுங்குதுடா இல்லையா? இல்லைனா வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஏங்க சீக்கிரம் கொஞ்சம் வாங்கலே, ரொம்ப நேரம் நடக்க முடியலை. இயேசுவின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை நம்மை சேர்க்கும், சேர்க்க வேண்டிய இடத்தில் தைரியத்தோடு சேர்க்கும். நம்முடைய பயணங்கள் இனிதாக அமைய வேண்டும். கானான் தேசத்திலே இஸ்ரேல் மக்கள் பட்ட பயணம் நமக்கு தெரியும். எவ்வளவு சோதனைகள், மழை, வெயில், கரடு முரடான பாதை, பசி, தாகம், களைப்பு, நல்லவர்கள் கெட்டவர்கள், கூட இருந்தே குழி பறித்தவர்கள், நன்றி மறந்த உள்ளங்கள், விசுவாசமற்றவர்கள், இவர்களோடு தான் அந்த கானான் தேச பயணம் இருந்தது. ஆனாலும் அந்த மக்களை என்னுடைய மக்கள், அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு மக்களும் பயணம் செய்தார்கள், வெற்றி கண்டார்கள். இயேசுவும் பயணத்தை மேற்கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே 2 பயணங்களை நான் உங்களோடு பகிர இந்த நேரத்திலே ஆசைப்படுகின்றேன்.
முதல் பயணம் அவர் எருசலேமுக்கு பயணித்தது. அவர் போகணுமா? கட்டாயம் இருந்துச்சா? இருந்தது. ஏனென்றால் அவருடைய மூதாதையர்கள் எருசலேமில் ஒவ்வொரு வருடமும் திருவிழாவை ஏற்று வழிநடத்தி பாதுகாத்து பேணி வந்தார்கள். அதே மூதாதையர்கள் செய்த செயலை தானும் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆலயத்திற்கு அடிக்கடி அவர் செல்வதுண்டு. அக்கறையோடு சென்றவர் அங்கே பல மக்களின் கூப்பாடுகளை பார்க்கின்றார், வியாபாரிகளை பார்க்கின்றார். சாட்டை எடுக்கும் நிலைமை வந்தது, சேலஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமை வந்தது. இவ்வளவு பெரிய கோயிலை யார் கட்டியது? இந்த கோயிலை, இவ்வளவு பெரிய கோயிலை நான் 3 நாட்களில் கட்டி முடிப்பேன் என்று அவர் சேலஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வந்தது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது அவர் மேற்கொண்ட பயணம் கல்வாரி பயணம். ரொம்ப அழகா நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த நாடகத்தை, அந்த நிகழ்ச்சியை சித்தரித்து ஒரு உரு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்தார்கள். பிரமாதமான ஆக்டிங், கண்ணீர் கலங்கியது. அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தலை கொடுத்து வாழ்த்து சொல்லலாம். இது நடிப்பு தானே? அப்படியா? இது நடிப்பு தானே என்று நம்மால் விட முடியவில்லை. அவ்வளவு தத்ரூபமாக அவர்கள் நடித்தது நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நான் பின்னர் தான் கேள்விப்பட்டேன், இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று. ஊராக பல பங்குகளுக்கு சென்று இதே கல்வாரி பலியை நடத்தி அங்கே கிடைக்கின்ற காணிக்கைகளை கொண்டு இந்த ஆலயத்திற்கு ஒரு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள் இல்லையா? அதற்காகவே இன்னொரு கைத்தட்டு பெருசா கொடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் பட்ட அதே இன்பம், அதே துன்பம், அதே வேதனை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பட்ட அந்த துன்பம், துயரம் மிக கொடூரமானது. சாட்டையடிகளால் அடிக்கப்பட்டு, சதைகள் கிழிய, ரத்தம் தெறிக்கப்பட்டு, துரோகத்தால் அவர் விலை பேசப்பட்டு, அந்த துன்பத்தை மனதில் ஏற்றதை விட உள்ளத்தில், உடலில் ஏற்ற துன்பத்தை கண்கூடாக அவரை விசுவசிக்கிறவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு 25-28 வருடங்கள் இருக்கும். இந்த கல்வாரி பலியை இந்த நாளிலே, வெள்ளிக்கிழமையிலே, எங்கள் ஊரிலே ஒரு பெரிய இயேசுவின் இறப்பு சுரூபத்தோடு நாங்கள் பவனி செல்வதுண்டு. ஒரு பெரிய டிராக்டர், கிராமத்தில் இருக்கின்ற அந்த டிராக்டரில் இறந்த இயேசுவை ஏற்றி அவரை பவனியாக எடுத்து செல்வோம். மாலை வேளைகளில் கோடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடி போடுவாங்க. துண்டு, சாரி, சேலை அல்லது வேஷ்டி, அவர்களால் முடிந்த ஏதாவது துணி அல்லது சில்லறை காசுகள், பணங்கள், அதை கோடியாக மாலைகளோடு சேர்த்து போடுவார்கள். அந்த பயணத்தின் போது ஒரு பெரியவர் ஒரு பாடலை அடிக்கடி பாடுவார். மிக அற்புதமான பாடல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிஞ்சு வயசிலே ஒரு பாடல் என் மனதிலே பட்டது. அந்த பாடலை நான் பாடுகிறேன். மனதை உருக்கக்கூடிய அந்த பாடல் இன்றும் பல பங்குகளில் நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் இந்த பாடலை கேட்டதில்லை என்று சொன்னார்கள். ஏனால் மிக பெரிய, மிக பழமையான பாடல். அந்த பாடலோடு உங்களை தியானத்திற்கு அழைக்கின்றேன். கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது. எப்படித்தான் மனித கரங்கள் புனித தலையில் கொட்ட துணிந்ததோ, அப்படியே அவர் கன்னத்தில் அறைய
எப்படித்தான் பாவக்கரங்கள் இசைந்ததோ, ஐயோ கதறுகின்றாரே அவர் கண்ணங்கள் சிவந்திடவே, ஐயோ கதறுகின்றாரே அவர் கண்ணங்கள் சிவந்திடவே. புசியாது நின் வயிறு ஒட்டி போனதே, பசியினால் நின் தேகம் உருக்குலைந்ததே. புசியாது நின் வயிறு ஒட்டி போனதே, பசியினால் நின் தேகம் உருக்குலைந்ததே. வலியினால் நின் தேகம் உருக்குலைந்ததே, வடிவது மாறிவுடல் கோரமானதே. அப்பா அங்கே சிலுவையில் பாவியை நினைந்தே, அப்பா அங்கே சிலுவையில் பாவியை நினைந்தே, பாவியை நினைந்தே. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலித்திடுது. நிலமெல்லாம் நின் ரத்தம் கொட்டிவிட்டதே, எலும்புகள் எல்லாம் என்ன தெரியுதே. இடும்பையின் கடலிலே இறங்கி விட்டீர் இயேசுவே, கொடும்பாவி எந்தனை பாவக்கடலில் மீட்கவே. என் பாவம் பெரிது மன்னியும் இயேசுநாதா, என் பாவமா பெரிது மன்னியும் இயேசுநாதா. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கைகள் பெரிதோர் ஆணையில் குருசில் இணைந்ததே. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கரங்கள் பெரிதோர் ஆணையில் குருசில் இணைந்ததே. வா என்றழைத்த அன்பின் கரங்கள் ஓயவே, பெரிதொரு ஆணையில் குருசில் இணைந்ததே. என்னழகே என்னாலே நின் அழகிழந்தீரே, என்னழகே என்னாலே நின் அழகிழந்தீரே, அழகிழந்தீரே. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலித்திடுது. இயேசு 3 முறை கீழே விழுந்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கீழே விழுந்தார். அவருடைய பயணத்திற்கு விழுதல் தடையாக தான் இருந்தது. ஆனால் எழுந்தார். பாதையை மட்டும் உடைத்து கொண்டு அவர் எழவில்லை, கல்லறையையும் உடைத்து கொண்டு நம்முடைய நம்பிக்கைக்கு தைரியமூட்ட, வேறுண்ட, நீரோட்டமிட அவர் தயாராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் விழுகின்ற தருணங்கள் எழுவதற்கான தருணங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய இன்றைய புனித வெள்ளி இறப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எழு மகனே, எழு மகளே, எழு. குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதே, என்னிடம் வா, என்னை பார். என்னுடைய இன்னல்களிலிருந்து, துயரகங்களிலிருந்து எழு. உனக்கு தைரியமூட்ட, உன்னை வழி நடத்த நான் இருக்கின்றேன். ஆமென்.
மன்றாட்டுக்களிலேயே மிகப்பெரிய ஒரு மன்றாட்டுக்களின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற மன்றாட்டுக்குள் தான் இப்பொழுது நாம் நுழைய இருக்கிறோம். அதோடு இந்த இறைவாக்கு பகுதியானது நிறைவு பெறுகிறது. அதனை கடந்து நாம் அடுத்த பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம். எனவே மிக முக்கியமான இந்த தாய் மன்றாட்டினுடைய முன்னுரையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அன்புக்குரிய இறை மக்களே, திருவெளிப்புகளுக்கெல்லாம் அன்னையாகிய திருவெளிப்பு பெரியசனி, பாஸ்கா திருவெளிப்பு என்றால் மன்றாட்டுக்களுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளியாகும். இயேசு என்றும் இறை தந்தையினிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துகளுக்காக மன்றாட திரு அவை அழைக்கிறது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறைமக்கள் ஆமேன் என பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து வாசிக்கப்படும் போது எழுந்து நிற்போம். குருவானவர் அதற்காக மன்றாடும் போது முழங்காலிடுவோம். இப்பொழுது எழுந்து நிற்போம். புனித திரு அவைக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்காலிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்களினங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவன்புடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளருள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக நம் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி அவர்களுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்காலிடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அச்சுக்க பெற்று ஆள பெறுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா திருநிலையினரும் உமது அருட்கொடையினால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வலம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுகு நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரா புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீர். உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டல்களுக்கு
கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களா? நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்பொழுதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது பேரன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்பொழுதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களா? இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோர்க்காக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கிறவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும்
வருந்துவோருக்கு திடனும் நீர். எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவதாக. அதனால் நாங்கள் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமருவோம். இன்றைய திருவழிபாட்டினுடைய இரண்டாவது பகுதிக்குள் நாம் நுழைகின்றோம். திருச்சிலுவை ஆராதனை மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே இந்த திருச்சிலுவை ஆராதனையை நாம் மேற்கொள்ளும் போது மக்கள் வரிசையாக வந்து ஆண்டவருடைய அந்த காயங்களை தொட்டு முத்தி செய்யும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வின்சென்ட் தே பால் சபையினர் இந்த ஆராதனையை வழிநடத்த உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருச்சிலுவை ஆராதனைக்கான முன்னுரை வாசிக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று விலக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்று தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணியை 3 தடவை அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்போது நாம் வருவீர் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின் முழந்தாளிட்டு அமைதியாக ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. இன்றைய வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுகள் பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது இந்த சிலுவையில்தான். ஏதேன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்தது இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் திருச்சிலுவையை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மனம் உடைந்து மனம் கனிந்து மனமாற்றம் பெறுவோம். கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாதத்தால் உன்னை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயனே பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே இடது பாத காயமே இடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். நம்பிக்கை தரும் சிலுவையினி மரத்துச்சிறந்த மரமாவாய், உன்னை போன்று தழைப்பூக்கனியை எந்த காவும் தீர்ந்திடுமோ. இனிய சுமையை இனிய ஆணியா இனிது தாங்கும் மரமே நீ.
விருதை நாமே பாடுவாய். உலக மீட்பர் பலியதாகி வென்ற விதத்தை கூறியே சிலுவை சின்னமதை புகழ்ந்து வெற்றியின் பாடல் பாடுவார். தீமையான கனியை தின்று சாவிலே விழுந்த நம் ஆவி தந்தை குற்ற தீங்கை கண்டு நொந்த படைத்தவர் மரத்தால் வந்த தீங்கை நீக்க மரத்தை அன்றே குறித்தாரே. வஞ்சகன் செய் சூழ்ச்சி பலவும் சூழ்ச்சியாய் மேற்கொள்ளவும் பகைவன் செய்த கேட்டு நின்று நன்மை விளைய செய்யவும் வேண்டுமென்று நமது மீட்பின் திட்டத்தில் குறித்து இருந்தது. எனவே புனித கால நிறைவில் தேவபிதானம் மைந்தனே வெண்ணில் நின்று அனுப்பலானார் அன்னை கண்ணி வயிற்றிலே பூவெழுத்து வெளிவந்தாரே மன்னகத்தை படைத்தவர். இடுக்கமான முன்னட்டியிலே கிடந்து குழந்தை அழுகிறார். தேவ உடலை துகிலில் பொதிந்து சுற்றி வைத்து கண்ணித்தார். இறைவன் அவர்தம் கையும் காலும் கச்சையாலே பிணைக்கின்றார். முடித்த பின்னர் உடலின் காலம் நிறைவுற மீட்பர் தானாய் மனமோ வந்து பாடுபடவே கையளித்தார். சிலுவை மரத்தில் பலியாகிடவே செம்மறி உயர்த்த படலானார். கசந்த காடி அரு
வருந்தி சோர்ந்து மொட்கள் ஈட்டி ஆணிகள் வெண்மை உடலை துளைத்ததாலே செந்நீர் பெருகி பாயவே விண்ணும் மண்ணும் கடலும் உலகும் அதனால் தூய்மை ஆயின. வளர்ந்த மரமே உன் கிளை தாழ்த்தி விரைத்த உடலை தளர்த்துவார். இயற்கை உனக்கு ஈந்த வைரம் இழகி வெண்மை ஆகி நீ உயர்ந்த வானின் அரச உடலின் வருத்தம் தணித்து தாங்குவாய். மரமே நீயே உலகின் நிலையை தாங்க தகுதியாயினை. திருச்செம்மறியின் குருதி உன்மேல் பாய்ந்து தோய்த்ததாதலால் புயலில் தவிக்கும் உலகிற்கெல்லாம் புகலிடம் நீ படகும் நீ. பரமமூவொரு இறைவனுக்கு முடிவில்லாத மங்களம் தந்தையும் மகனும் தூய ஆவியும் சரிசம புகழ் பெருகவே அவர் தம் அன்பின் அருளினாலே நம்மை காத்து மீட்கின்றார். இன்றைய திருவழிபாட்டின் இரண்டாவது பகுதியான திருச்சிலுவையை முத்தி செய்து ஆராதனை செய்கின்ற சடங்கு நிறைவு பெற்று மூன்றாவது பகுதியான திருவிருந்து பகுதிக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். எனவே இந்த திருவிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக அமைந்திருக்கிறது. கடவுள் நமக்காக தன் உயிரை அந்த கல்வாரி மலையில் கொடுத்ததை நினைவுபடுத்தும் இந்த நற்கருணை திருவிருந்தில் நாம் பக்தியோடு பங்கெடுக்க இப்பொழுது மூன்றாம் பகுதியான திருவிருந்து பகுதிக்கான முன்னுரையை வாசிக்க கேட்போம். திருவிருந்து முன்னுரை. இயேசு சிலுவை மரணத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடுகளின் நினைவை பக்தியுடன் கொண்டாடிய நாம் அவர் அளிக்கும் திருவிருந்தில் பங்கேற்போம். அவரது பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு சான்று பகிர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். அனைவரும் ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக பக்தியோடு எழுந்து நிற்போம்.
இதுவரை வெறுமையாக இருந்த இந்த திருப்பிடமானது வெள்ளை துணிகள் விரிக்கப்பட்டு மெழுகுதிரிகள் ஏற்றி வைக்கப்படுகிறது. நற்கருணையானது கொண்டு வரப்பட்டு பலிப்பிடத்தின் மீது வைக்கப்படுகின்றது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும்.
தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தருவே திருவிருந்தே உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார் உள்ளத்தில் கோவில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா யாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே யாகத்தருவே திருவிருந்தே அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ வாழ்வு வளம் பெறவே என்றும் என்னுடன் இணைந்திடவா யாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே யாகத்தருவே திருவிருந்தே கனத்த இதயம் கரைந்திடவா கனிந்த அன்பு நிறைந்திடவா வாழ்வெல்லாம் அன்பு வழிந்திடவா வருக அன்பே வரம் பொழிவார் யாகத்தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே யாகத்தருவே திருவிருந்தே இதையின் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா
வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து போல வாழ மாட்டாயா? இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடனை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அங்கு பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வாழச் செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீ. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயல் எங்களின் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆமென். சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே எம் இறைவா, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை அவர்களுள் என்றும் வளர்வதாக, நிலையான மீட்பும் உறுதி பெறுவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பாடுகளை தியானித்தும் அனைத்துலக மக்களின் பொது தேவைகளுக்காக மன்றாடினோம். திருச்சிலுவையை ஆராதித்து நம்மையே முழுமையாக அர்ப்பணம் செய்தோம். தேவ நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற்று ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னமாய் மாறினோம். இவற்றின் வழியாக நாம் பெற்ற இந்த மீட்பை பாதுகாப்போம் என்ற உறுதியுடன் நாளைய தினம் பாஸ்கா திருவிழிப்பு திருச்சடங்கில் பங்கேற்க உங்கள் யாவரையும் சரியாக 11 மணிக்கு ஆலயத்தில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு இடையில் அதிகமாக தொலைக்காட்சிகளை பார்ப்பது, செல்போனிலே தொடர்பு கொண்டிருப்பதை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேளிக்கைகள், கூத்துகள் இவற்றிற்கு இடம் கொடாமல் ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்தார் என்கிற உள்ளுணர்வினை கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் இந்த 2 நாட்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான கூச்சலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தகுந்த இதய தயாரிப்போடு நீங்கள் இந்த பாஸ்கா திருவிழிப்பு திருச்சடங்கில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற போது நீங்கள் உங்களுடைய தீர்த்தங்களை எடுத்துச் செல்வதற்காக தீர்த்த பாட்டில்களை கொண்டு வரும்படியும் அன்போடு பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அமைதியான முறையில் நீங்கள் அனைவரும் கலைந்து செல்ல கேட்டுக்கொள்கிறேன். வெளியிலே துக்கத்தினை வெளிப்படுத்தும் விதமாக துக்க கஞ்சானது வழங்கப்படும். நீங்கள் பெற்று சென்று அதை பருகிவிட்டு பொறுமையாக வீடு செல்ல கேட்டுக்கொள்கிறேன்.